அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பங்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து வாயு நிக்ஷாசனா. வாயுனா ஏர், அந்த ஏர் வந்து எப்படி விண்ட் ரிலீசிங் போஸ்ங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆசனா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி மாலை ஆசனம். காலை கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க, அப்படியே வந்து உட்காருங்க. உட்காந்துட்டு இந்த பாதம் வந்து இந்த பக்கம் திரும்பணும், இந்த பாதம் இந்த பக்கம் திரும்பணும். ரெண்டு கையை வந்து நல்லா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு உங்கள் எல்போவை வச்சு இந்த காலை வந்து நல்லா பிரிக்க போகிறோம். நல்லா இப்படி பிரிக்கும் போது உங்களோட நமஸ்கார முத்ரா வந்து உங்களோட மார்பு பகுதியில் இப்படி வரும். காலை வந்து ஓரளவுக்கு விரிச்சுக்கோங்க. ஆனால் வந்து உங்களோட இந்த தொடைப்பகுதி வந்து நல்லா கையை வச்சு நல்லா விரிக்கணும். இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை பண்ணிக்கலாம். மாலாசனா. கை சேர்த்து இந்த ரெண்டு எல்போ நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு பாம் சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லா ஃபிங்கர்ஸும் சேர்த்து வச்சுக்கோங்க. வந்துட்டு ரெண்டு எல்போ வச்சு இந்த காலை வந்து நல்லா பிரிக்க போகிறோம். உங்கள் முதுகு தண்டு நல்லா நேராக நிமிர்ந்து இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கை வந்து நமஸ்கார முத்ரா மார்பு பகுதியிலே வரணும், நடு பகுதியில் வரணும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கால் கொஞ்சம் அப்படியே வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆசனாக்கு வந்து போயிடலாம். அதே மாதிரி மாலாசனா மாதிரி தான் உட்கார போகிறோம். உட்காந்துட்டு உங்களோட கை விரல்கள் வந்து இந்த காலுக்குள்ளே வந்து இப்படி போகணும். காலுக்குள்ளே இப்படி போயிட்டு உங்களோட கட்டை விரல் வந்து மேலே வரணும். அதே மாதிரி இடது காலில் வந்து உங்கள் 4 விரலும் உள்ளே போயிடணும். இந்த காலுக்குள்ள பாதத்தில் உங்களோட கட்டை விரல் மட்டும் இப்படி இருக்கணும். இதில் வந்து நல்லா நிமிர்ந்து இப்படி உட்காருங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கோங்க. தலை வந்து பின்னாடி சாய்க்கணும். இப்போ அப்படியே வந்து ஏஞ்சிக்க போகிறோம். எழுந்து நின்று முட்டியை நேராக்குங்க. தலை கீழே குனியும் போது மூச்சை விட்டுருங்க. கையை வந்து அப்படியே வந்து இப்படி நேராக வச்சிடணும். இதில் இருக்கலாம் 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். மறுபடியும் வந்து ஆரம்ப நிலைக்கு வந்துருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஒரு 4 தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கை பொசிஷனை மாற்றக்கூடாது, கால் பொசிஷனும் மாற்றாதீங்க. இப்படி வைக்கும் போது 2 எல்போ வந்து இப்படி நல்லா மடிஞ்சு இருக்கணும். மேலே ஏஞ்சிக்கும் போது கைகள் வந்து நேராக ஆக்கிடணும். அதேமாரி முட்டியும் நேராக ஆக்கிடணும். தலை நல்லா பின்னோக்கி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே ஏஞ்சிக்கலாம். மூச்சை விட்டுருங்க. மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு 2 முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்கு. அது எப்படின்னு சொல்றேன். அதாவது இப்போ நம்ம மூச்சை இழுத்துட்டு அப்படியே வெளியில விட்டோம். இப்போ வந்து அந்த மூச்சை வந்து ஒரு 3 செகண்ட் இல்லை ஒரு 4 செகண்ட் வந்து நம்ம அடக்க போறோம். அது எப்படி நம்ம சொல்லிடுறேன். ஹோல்ட் பண்ணணும். உங்க மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணிட்டு மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணணும். இப்போ கை விரல்கள் அதே மாதிரி வச்சிடலாம். மூச்சை இழுத்துக்கோங்க. ஒரு 4 வினாடிகள் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். அப்படியே மேலே எழுந்துக்கோங்க. மூச்சை விட்டுருங்க. தளர்த்திக்கலாம். கைகள் தளர்த்திடலாம். உட்காந்துட்டு காலை நீட்டிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கால் பாதத்தை வந்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ முட்டி மடக்கிட்டு நீட்டி நீட்டி வச்சதுனால முட்டி வலி ஏற்படலாம், கால்லையும் வலி ஏற்படலாம். அதனால வந்து கால் ஃபர்ஸ்ட் டோஸை வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம். அதே மாதிரி முட்டி வலிச்சிச்சுன்னா
காலை இப்படி மடக்கிட்டு நல்லா அப்படி வைங்க. அப்படியே மறுபடியும் காலை நீட்டிடுங்க. மடக்கி வச்சுட்டு அப்படியே நீட்டிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி தளர்ச்சி பண்ணும் போது உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து முட்டி வலி இருந்தா ஏற்படாது. இது கஸ்த தக்ஷாசனா. வாயு நிக்ஷாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம். பயிற்சி ஆசனம் வந்து மாலாசனா பண்ணோம். மாலாசனா வந்து கால் அப்படியே நல்லா உட்கார்ந்துட்டு முட்டியை மடக்கி உட்கார்ந்துட்டு நம்மளோட கைகளை வச்சு நமஸ்கார முத்திரை வச்சு நம்ம அப்படியே வந்து விரிப்போம். அந்த கால் பகுதியை வந்து விரிப்போம். இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்விக் ரீஜன் நல்லாவே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஹிப் பின்னாடி வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நல்ல ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆசனம் மாலா ஆசனமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து தாராளமாக செய்யலாம். மாலா ஆசனம் மட்டும் நான் சொல்கிறேன். அது ப்ரெக்னென்ட் லேடிஸ் தாராளமாக செய்யலாம். அவங்க வந்து வித் வால் சப்போர்ட்டும் வந்து செய்யலாம், இல்லை வித்தவுட் வால் சப்போர்ட்டும் செய்யலாம். அது மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய சிசரியன்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் செஞ்சு நம்ம பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து முன்னெல்லாம் வந்து எல்லாருமே பெண்கள் வந்து நல்ல வேலை செய்வாங்க. அப்போ வந்து வீட்லேயே கூட வந்து எல்லாமே வந்து பிரசவம்லாம் நடந்துரும். ஆனால் இப்போ வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம கை உட்கார வச்சு நம்ம நல்லா இப்படி துணி துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதுதான் மாலாசனம் மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி பண்ண முடியலங்கிறதுக்காக தான் வந்து இப்போ மாலாசனம் மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் வேறு பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்தோம். இந்த வாயு நிக்ஷாசனா பண்ணுறது வந்து மாலாசனா மாதிரி போயிட்டு அப்படியே வந்து காலை வந்து நிமிர்ந்துட்டு நம்ம வந்து காலை வந்து தொடுற மாதிரி பார்ப்போம். இந்த கை பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாயு நிக்ஷாசனா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ண வேண்டாம். மாலாசனா மட்டும் அவங்க பண்ணாலே போதும். இது வந்து அதுக்கப்புறம் ஹை பிபி இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து நிற்கும் போது நின்றுட்டு அப்படியே முன்னாடி குனிவோம். அந்த மாதிரி பண்ணும் போது ஹை பிபி இருக்கிறவங்கலாம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸும் சரி ஹை பிபி இருக்கிறவங்களும் வந்து இந்த ஆசனம் வந்து பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீ சர்ஜரி எல்லாம் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப முட்டி வலிக்குது அதுங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த ஆசனம் வந்து செய்ய வேண்டாம். மற்றவங்களாம் வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். அதேமாதிரி அப்டமனுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.